வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசியை தான் காட்டுறாங்க. துளசி வந்து அவங்க வெற்றி நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அப்போ அவங்க எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. அப்போ வெற்றி பார்த்தோம்னா அவங்க வந்து பெட்ஷீட் இல்லாமல் அவங்க குளிர் எடுத்து அவங்க இருக்கவும் உடனே வந்து துளசி வந்து எந்திரிச்சு வந்துட்டு அவங்களுக்கு தலைவாணிலாம் சரியாக வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பெட்ஷீட்லாம் மூடி கொடுத்துட்டு அவங்க படுக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா வெற்றி வந்து எந்திரிச்சிருந்தாங்க. என்னது நம்மளுக்கு வந்து பெட்ஷீட்லாம் மூடி கொடுத்துருக்குறாங்க, யார் மூடி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் ஒருவேளை துளசி தான் நம்மளுக்கு வந்து பெட்ஷீட்டு மூடி கொடுத்துருப்பாங்களோ, நம்ம மேலே அவங்களுக்கு அன்பு வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே மேடம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ துளசி வந்து தூங்கிட்டு இருக்கவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போலுக்கு, சரி காலையில் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கவும் ஆனால் துளசி வந்து தூங்காமல் முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ வெற்றி வந்து அவங்க எந்திரிச்சு வந்து பார்க்கவும் வெற்றி படுத்துட்டு இருக்கவும் உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டு அவங்க படுக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க மகேஷ் வந்து தடுக்கிறாங்க. என்ன அஞ்சலி அவங்க கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டு போகவும் என்ன அவங்க கிட்ட எல்லாம் இந்த அளவுக்கு நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னையா அப்படி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டியே, அவங்களுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடாது, இப்போ தான் அவங்களுக்கு என் மேலே சந்தேகம் இல்லாமல் இருக்குது, நீ இப்படி பாதியிலே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டியே, அவங்க என்னை சந்தேகப்பட மாட்டாங்க, அதனால தான் நான் அவங்ககிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் சரி நீ பேசுனதெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லவும் அப்போ லட்சுமி வந்து அஞ்சலி கூப்பிடும் போது உடனே மகேஷ் வந்து நினைக்கிறாங்க, ஐயோ என்னது திரும்ப வந்து உங்க கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, உங்கள் கையால் எனக்கு சமைச்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லட்சுமி வந்து சமையல் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எப்படியோ அஞ்சலி கிட்டே இவங்களை பேச விடாமல் தடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து பாட்டியை தான் பார்க்குறாங்க. இந்த பாட்டியெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை, இந்த பாட்டியோட கதை முடிஞ்சிடும்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க என்னென்னா அப்பப்போ எந்திரிச்சு வந்து நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கவும் சரி இவங்களை இப்போ ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த மருந்தை நம்ம அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டோம்னா அவங்க கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அந்த ட்ரிப்ஸில் வந்து அந்த மருந்தை வந்து செலுத்துறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க எதுவுமே தெரியாத மாதிரிக்கு அவங்க வந்துடவும் கொஞ்ச நேரத்தில் பாட்டிக்கு வந்து ஏதோ நடக்கிற மாதிரிக்கு இருக்குது. அப்போ எல்லாரும் ஓடி வராங்க, வந்து பார்க்குறாங்க. பாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும் ஐயோ பாட்டிக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அஞ்சலி நீ உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மகேஷ் வந்துடுவோம். அப்போ மகேஷ் வந்து ஃபோன் பண்ணுறதுக்காக போகவும் உடனே அஞ்சலி வந்து இந்த ஃபோனை வாங்கி அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் உடனே வாங்க எங்கள் பாட்டிக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் அப்போ மகேஷ் வந்து ஐயோ இந்த பாட்டியோட கதை சீக்கிரமாகவே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கும் போதே டாக்டர் வந்துருந்தாங்க. இவங்க வேற வந்துட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு அளவுக்கு அதிகமான மருந்தை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ எல்லாருமே நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ எல்லாரோட சந்தேகம் மகேஷ் பக்கம் திரும்புது. உடனே மகேஷ் வந்து பார்க்குறாங்க, என்ன எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க, நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டியை பார்த்ததுமே மகேஷ் வந்து நினைக்கிறாங்க, இப்போ நம்ம கொஞ்சம் நாடகத்தை போடலைன்னா எல்லாரோட சந்தேகம் நம்ம பக்கம் திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பாட்டி உங்களுக்கு என் வீட்டில் வந்தனால தானே இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுது, நீங்கள் பேசாமல் உங்கள் வீட்டில் இருந்திருந்தீங்களா அப்படிலாம் நடந்திருக்காது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது நாடகம் ஆடவும் அடுத்தது பார்த்தோம்னா பாட்டிக்கு வந்து அவங்க வந்து கண்முழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே டாக்டர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது இவங்க கண்முழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க, இந்த மருந்து செலுத்தினாக்கி இவங்களுடைய கதையெல்லாம் முடியும்னு பார்த்தா இவங்க கண்முழிக்கிற மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் இதை பார்த்துட்டு எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மகேஷ் இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இவங்க கதை முடிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மருந்தை கொடுத்தோம், இப்போ என்னன்னா அந்த மருந்தை கொடுத்தனாலேயே இவங்க கண் முழிச்சுட போகிறாங்களா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இவங்க கண் முழிச்சிட்டாக்கி நாளாக வந்து மாட்டிக்கிடுவேன், அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா டாக்டர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, இவங்களுக்கு எப்போனாலும் வந்து சுயநினைவு வரும், அதனால இவங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே வந்து எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ்க்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, இந்த பாட்டி மட்டும் இப்போ எந்திரிச்சிட்டாக்கி அவ்வளோதான், நான் இத்தனை நாள் வந்து கட்டி காப்பாற்றுன்னு இந்த சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் வந்து முடிச்சு போயிடும் ஒரே நிமிஷத்தில், அதனால இந்த பாட்டியோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா முருகன் வந்து லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, நீங்களாம் படுக்க போங்க நான் பாட்டியை பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது இல்லை நானே பார்த்துக்கிடுது அப்படின்னு லட்சுமி சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே லட்சுமி ரேவதி அதுக்கப்புறமா வந்து அஞ்சலி எல்லாருமே படுக்க போயிருந்தாங்க. அப்போ எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா இங்கே பார்த்தோம்னா முருகனை தான் காட்டுறாங்க. முருகன் வந்து பாட்டியோட
பாட்டியோட ரூமை வந்து திறந்து பார்க்குறாங்க. இப்போ பாட்டி தூங்கிட்டு இருக்கவும் அவங்க ஹாலில் அந்த சோபாவில் அப்படியே அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க முருகன். அந்த நேரம் பார்க்க கரெக்டாக மகேஷ் வந்து அவங்க மாஸ்க் போட்டுட்டு, அதாவது முகத்தில் வந்து அந்த முகமுடியை போட்டுட்டு அவங்க வராங்க. வந்ததுமே வந்து அவங்க ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கவும் அப்போ முருகன் வந்து முழிச்சிருந்தாங்க. முருகன் முழிச்சதே பார்க்குறாங்க. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முருகன் வந்து அவங்கள போய் பிடிக்கிறதுக்காக போகவும், ஐயோ இவன் முழிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அவங்கள போட்டு அடின்னு அடிக்கவும் முருகன் வந்து அவங்கள எப்படியாவது வந்து நம்ம முகத்தில் இருக்கிற அந்த மாஸ்க் எடுக்கணும், அதே மாதிரிக்கு அவங்க பாட்டி ஏதோ பண்ண போகிறாங்க பொழுதுன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ தடுக்க பார்க்குறாங்க. அப்போ முருகனோட சத்தம் கேட்டு அப்போ லட்சுமி வந்து கண் முழிச்சிருந்தாங்க. அப்போ ரேவதியை வந்து அவங்க கூப்பிடுறாங்க. ரேவதி ஏதோ சத்தம் கேட்குதுல அப்படிங்கும்போது ஆமா அத்தை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க 2 பேரும் ஓடி வராங்க. வந்து பார்க்குறாங்க முருகன் வந்து இந்த மாதிரிக்கு அவங்கள வந்து சண்டை போட்டுட்டு இருக்கவும் அதை பார்த்ததுமே லட்சுமியும் ரேவதியும் வந்து அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. மகேஷ்னு தெரியாமல் மகேஷை போட்டு அடிச்சுட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலியும் வந்துருந்தாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்ததுமே அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அஞ்சலி நீ உடனே வந்து துளசிக்கு ஃபோன் பண்ண அஞ்சலி அப்படின்னு சொல்லவும் அப்போ அஞ்சலி வந்து பயந்துட்டே இருக்கிறாங்க. ஐயோ இது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறோம்ல நீ போய் ஃபஸ்ட்டு ஃபோனை பண்ண அப்படின்னு சொல்லவும் அப்போ அஞ்சலி வந்து துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே துளசி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உடனே யார் இந்த நேரத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு அஞ்சலி இந்த நேரத்தில் பண்ணுற அப்படிங்கும்போது அக்கா அந்த மாதிரிக்கு வந்து யாருன்னு தெரியல, முகம் ஃபுல்லாக வந்து மூடிட்டு வந்திருக்கிறாங்க, இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இப்போ எங்களுக்கு பயமாக இருக்குக்கா அப்படிங்கும்போது எங்க பாரு அஞ்சலி நீ பயந்துராத, அவனை நல்லா போட்டு அடி அப்படின்னு சொல்லவும் அக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா அப்படிங்கும்போது இங்கே பாரு இப்போ நீ பயந்தேன்னா அப்புறமா அம்மாவும் ரேவதி அவங்களும் பயந்துருவாங்க. முருகன் ஒருத்தனால சமாளிக்க முடியாது, அதுவும் வந்திருக்குது ஒருத்தன் தானே சொல்கிற, நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்களா, நீங்கள் 4 பேரும் பத்தாதான் என்ன, கையில் கிடக்கிறது எல்லாத்தையும் வச்சு அடி, அது மட்டும் இல்லாமல் அவன் யாருன்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் உள்ள துணியை வந்து விளக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அங்கே பூரி கட்டையெல்லாம் இருக்குது, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அம்மா வாமா நம்ம போகலாம் அவனை போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அங்கே பார்த்தோம்னா ரேவதியையும் முருகனையும் பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாங்க. இதனால 2 பேரும் கீழே விழுந்துடவும் அடுத்துதான் வந்து அவங்க மகேஷ் வந்து பாட்டியை தான் அவங்க இருக்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே எல்லாம் இந்த கிளவியானது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட கதையை முடிச்சிட்டு இருக்கும்போதே அங்கே பார்க்கும்போது உடனே அஞ்சலியும் லட்சுமியும் வந்துருந்தாங்க. வந்ததுமே முருகனையும் ரேவதியும் வந்து அவங்க தூக்கி விட்டுறாங்க. வாங்க அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் வந்து பாட்டியோட ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே மகேஷ் போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. மகேஷ் வந்து என்னை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டியோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் பாட்டியை வந்து அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க 4 பேரும் மகேஷை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அவங்க மகேஷ் வந்து அவங்ககிட்ட வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு போகும்போது அப்போ அவங்க முகத்தில் இருக்கிற மாஸ்க்கை வந்து அஞ்சலி எடுத்துருந்தாங்க. ஆனாலும் வந்து மகேஷ் வந்து தப்பிச்சு ஓடி இருந்தாங்க. ஐயோ மாஸ்க் மட்டும் தானே கிடச்சிது, அவன் முகத்தை நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பாட்டியோட கதையை முடிக்கிறதுக்காக யார் இப்படி வந்திருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ லட்சுமி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அஞ்சலி நம்ம 4 பேர் இங்கே இருக்கிறோம், ஆனால் இவ்வளோ சத்தம் கேட்டுட்டும் மாப்பிள்ளை மட்டும் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான், அவர் என்ன தூங்கிட்டு தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் எந்திரிச்சு வரும்போது அவர் ஆள் இல்லையே கட்டில் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே லட்சுமி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அஞ்சலின்னு சொல்லிட்டு இருக்கிற, மாப்பிள்ளை இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே மகேஷ் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலைன்னா அவ்வளோதான் நம்ம தான் பண்ணியிருப்போம்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எதுவுமே நடக்காத மாதிரிக்கு அவங்க வராங்க. ஆனாலும் வந்து உடம்புல பல இடத்துல அவங்களுக்கு அடிபட்டு இருக்குது, அதை வெளிக்காட்டிக்காம அவங்க வரவும் அப்போ வந்து உடனே லட்சுமி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்க மாப்பிள்ளை நீங்க எங்க போயிட்டீங்க, இந்த மாதிரிக்கு வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான், வந்தது மட்டும் இல்லாம அத்தையோட கதையை முடிக்கிறதுக்காக வந்தான், நாங்க 4 பேரை அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டோம், ஆனா அவன் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு குள்ளாவை போட்டிருந்தான், அவன் முகத்தை மூடிட்டு அந்த குள்ளாவை மட்டும் எடுத்தோம், அவன் முகத்தை பார்க்க முடியல அப்படிங்கவும் இது கிட்டதுமே மகேஷ் வந்து எதுவுமே நடக்காத மாதிரிக்கு அப்படியாத்தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் நல்லா தூங்கிட்டேன் அதனால தான் எனக்கு வந்து கேட்டுக்கல, இப்போ தான் வந்து கண் முழிச்சு பார்த்தேன் அஞ்சலி கண்ணன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், இப்போ என்ன ஆச்சு அவன் எங்கே ஓடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த பக்கமாக தான் ஓடணும் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா மகேஷ் வந்து அங்கே தேடுற மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட முருகனும் போகிறாங்க. அப்போ முருகனுக்கு வந்து அவங்களுக்கு மகேஷ் மேலே சின்னதாக ஒரு சந்தேகம் வருது. என்னது இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கும்போது மகேஷ் வந்து ஆளே இல்லாமல் இருந்தார், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நடக்கிறதே சரியில்லை, ஏதோ அடி வாங்கின மாதிரிலாம் அவர் நடந்துக்கிட்டு வராரு அப்படின்ட்டு முருகனுக்கு வந்து மகேஷ் மேலே சந்தேகம் வருது. அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.